பாகிஸ்தானும் எச்சரிக்கை பண்றாங்க, இந்தியாவும் எச்சரிக்கை பண்றாங்க. மரியாதையா நீ வந்து நீ தனியாவெல்லாம் இருக்க முடியாது. குட்டி நாட வச்சு என்ன பண்ணுவ? எங்களோட சேர்ந்துரு என்று 2 தரப்புலயும் ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்க. அவரு பணிய மாட்டேன்ட்டாரு. பணிய மாட்டேன்ன உடனே, பாகிஸ்தான்காரங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க பகுதியில உள்ள அந்த காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு படையெடுத்து வந்து முன்னேறி வர்றாங்க. கைப்பற்றுறாங்க. இப்படித்தான் மத்த மத்த சமஸ்தானங்களும் எடுக்கப்பட்டுச்சு. அந்த மாரி என்ன ம். செய்றாங்கன்னா, காஷ்மீர்ல வந்து படையெடுத்து வர்றாங்கன்ற உடனே, இவர் என்ன செய்றாருன்னா, ஹரி சிங் மன்னரு நேருடைய கால்ல வந்து விழுவுறாரு. இந்த மாரி எங்கள காப்பாத்துங்க. அவங்க காஷ்மீர வந்து அவங்க படையெடுத்து வர்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, உன்னைய காப்பாத்துறதா இருந்தா, நீ இந்தியாவுல சேரணும். இந்தியாவுடைய நீ நாடுன்னு ஒத்துக்கிட்டா தான், உன்னைய வந்து பாகிஸ்தான் படையெடுத்து வரல உன்னைய காப்பாத்துவோம். அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொல்றாங்க. அவர் என்ன செய்றாருன்னா, என் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுக்கு சில கண்டிஷன்லாம் போட்டு என்ன செய்றேன், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் சேர்றேன் அப்படிங்கிறாரு. ம். என்ன நிபந்தனை என்று கேட்டால், நாங்க வந்து இந்தியாவுடைய இதுல வந்து நாங்க இந்தியாவுக்குள்ள இருந்தாலும், நீங்க சட்டம் இயற்ற முடியாது. காஷ்மீர் விஷயமாக உங்க பாராளுமன்றத்தில் இயற்ற எந்த சட்டமும் எங்களை கட்டுப்படுத்தாது.